அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சித்தரை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த பதிவுல. இந்த சித்தர்னு கூட அவரை சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் சுவாமிகள் அப்படின்னு தான் அழைப்பாங்க. ரொம்ப விசேஷமானவர். மதுரையில அவர் பேரை சொன்னவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அப்பா அம்மாவுக்கு இது 1627 வருட காலகட்டங்கள்ல நடந்தது. ராமசுவாமி ஐயர், திரிபுர சுந்தரி அப்படிங்கிற தம்பதிகள். அவங்க ஸ்ரீ வித்யா உபாசனை பெற்றவர்கள். தினமும் அவங்களுடைய நித்திய கடமை மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுதான். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக சதா தினம் போய் மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அப்போ இந்த ஒரு நாள் இந்த திரிபுர சுந்தரி அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு இந்த மலடிங்கிற பட்டம் நீங்கினா கூட போதும், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துடு, நான் அதை உன் சன்னதியிலேயே நான் விட்டுடுறேன், நீயே தாயா தந்தையா இருந்து அந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைய மீனாட்சி அம்மன் கோயில்லையே அவங்க விட்டுடுறாங்க. அந்த கோயில்ல இருக்கிறவங்க தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. மதுரை மீனாட்சி தான் அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் எல்லாமே. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல காசியில இருந்து கணபதி பாபான்னு ஒருத்தர் வர்றாரு. மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வர்றாரு. அந்த கணபதி பாபா இந்த பால பருவத்துல இருக்கக்கூடிய இவருக்கு உபநயம்லாம் செஞ்சு வச்சு என்ன பண்றாங்க, பேரு சூட்டுறாங்க. அவரு பேரு ராஜகோபாலன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. ஆனா குழந்தையாக அவங்க வளர்ந்ததுனால அங்க அவங்களுக்கு குழந்தை சுவாமி, குழந்தை அப்படின்னே, குழந்தையப்பா அப்படின்னே கூப்பிட்டு பழகிடுறாங்க. அப்ப இந்த கணபதி பாபாவுக்கு அவரை பார்த்த உடனே நமக்கு தகுதியான சீடர் இவர் தான் அப்படின்னு அவர் மனசுல தோணிடுச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ராஜகோபாலனை அழைச்சுக்கிட்டு காசிக்கு போறாரு. காசிக்கு போயிட்டு அவர் அந்த காசி மாநகரில் அந்த மன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு புகழோட இருந்தவர் அவர் அந்த கணபதி பாபா. அந்த கணபதி பாபா இவருக்கு எல்லா சாஸ்திர வித்தைகளையும் சகல விதமா அவருக்கு என்ன தெரியுமோ அத்தனை வித்தைகளையும் இவருக்கு கற்றுக் கொடுத்துட்டு காசியிலேயே அவர் கணபதி பாபா மகா ஜீவ சமாதி ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இங்க இவர் என்ன பண்றாரு, அந்த குருவுடைய வாழ்ந்த அமைப்புக்கு பிறகு இவர் அங்கேயே தவம் இருந்து அவரு அங்கேயே சமாதி ஆனதாக ஒரு வரலாறும் இருக்கு. அவரு 4 இடங்கள்ல அவருக்கு சமாதிகள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஒண்ணு காசியில, 2வது அவர் அவதரிக்கிறார். அந்த 2வது அவதரிக்கும் போது அவருடைய பேரு என்ன அப்படின்னா திரைலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைலிங்க சுவாமி என்ன பண்றாரு, அங்க அவருடைய வாழ்ந்த காலம் சுமார் 250 வருடங்களுக்கு மேலாக அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைலிங்க சுவாமியாக அவர் அவதாரம் எடுத்து நேபாளத்துல போய் ஜீவசமாதி ஆனாரு அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க தென்காசியில குழந்தை வேளப்பராக அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசியில் குழந்தை வேலப்பராக அவதரித்து வாழ்ந்து அங்கேயே ஜீவசமாதி ஆனதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அடுத்து மறுபடியும் என்ன பண்றாங்க, 4வதாக மதுரையில மறுபடியும் அவதாரம் செய்து மதுரையிலேயே இந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளாக அவர் ஜீவசமாதி ஆனதாகவும் ஒரு வரலாறு உண்டு. நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தி இருக்காரு. அந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளை இன்றளவும் போய் மக்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு குரு பூஜை ஆவணி மாதங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சித்தர்கள் தன்னுடைய சித்தத்தை அடக்கியவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க இந்த உலகம்ங்கிற பற்றுல இருந்து விலகி அது இறைவனே சதா கதி அப்படின்னு சொல்லி இறை வழிபாட்டுல திகழ்ந்து மக்களுக்கு அனுகிரகம் செய்து, ஏன்னா சாதாரணமா ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதம் பெறுவதெல்லாம் அவ்வளோ ஒரு இயல்பு, ஈஸியான சுலபமான நிகழ்வு கிடையாது. ஆனா இந்த மாதிரி சித்த தத்துவம் நிறைந்த
மக்களுக்கிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்குறோம்னா அது பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த மதுரையில இருக்கக்கூடிய இந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளை நீங்க தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகம் பெற்று வாழணும். யாரு போய் இந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளை தரிசனம் செய்யலாம்? ஒரு ஜாதகத்துல அந்த குருங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருளக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதகத்துல பலவீனம் அடைஞ்சிருக்காரு. நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில தான் பலன் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு லக்ன மாற்றங்கள் நிகழும் போதும் அங்க அந்த குருவுடைய கடாட்சம் அப்படிங்கிறது நமக்கு பலன் நல்லதாகவோ பாதிப்பை தரக்கூடியதாகவோ பார்த்தரும். அப்ப எப்பெல்லாம் ஒரு லக்னம் நகரும் போது ஒரு ஜாதகத்துல குரு 6 அல்லது 8ஆம் பாவகத்தில் தொடர்பு பெறுகிறாரோ அப்போ அங்க குருவுடைய கடாட்சம் குறையும், குருவுடைய அனுகிரகம்ங்கிறது குறையும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளை போய் வழிபாடு செய்யுங்க. அடுத்து, உங்க குழந்தைகளால நீங்க தீராத மன வேதனைகளை அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தை என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிறான், கெட்ட நண்பர்களுடைய சவகாசங்கள், சின்ன வயசுலயே போதைகளுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டான் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை தவிர்க்க சொல்லி அந்த குழந்தை ஆனந்த சுவாமிகள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன்கள், நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீர்கள். இந்த குழந்தை ஆனந்த சுவாமிகள் 4 முறை சமாதியில் இருந்து எழுந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாங்க, காசியில இருந்து என்ன பண்றாரு, காசியில 2வது அவதாரம் பண்ணினப்போ அவரை என்னைய பெட்டியில வச்சு தண்ணியில விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய சிஷியர்கள்ட்ட. அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அவர் அப்போ திருவண்ணாமலையிலையும் சுருளிமலையிலையும் காட்சி கொடுத்ததாகவும் அவரை பார்த்த மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கூட ஒரு வைத்தியர் இருந்திருக்கார், சித்த வைத்தியர். அந்த வைத்தியர் சுருளிமலையில ஒரு விசித்திரமான ஒரு கொடியை பார்த்துட்டு சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த விசித்திரமான கொடி எதற்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. அடடா, அந்த கொடியா? அதுல கிள்ளுனா பால் வருமே, பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, பால் வந்தது, அதை எடுத்து நீ பருகிருக்கலாமே, பருகிருந்தா நீ 200 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்திருப்பையாடா அப்படின்னு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அந்த வைத்தியர் அதை கேட்டும் அவர் அதை பத்தின ரகசியத்தை சொல்ல மறுத்துறாரு. அந்த மூலிகை அதுக்கப்புறம் அவர் கண்களுக்கும் அது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு நிறைய பேருக்கிட்ட அவர் ஆன்மீக உபதேசங்களும் உபன்யாசங்களையும் கொடுத்து அருளி இருக்காரு. நோய் தீர்க்கக்கூடிய நிகழ்வுகளையும் அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய தோற்றம், ஒரு குழந்தை அவருக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தை வடிவிலே தன்னுடைய உருவத்தை குறைத்து கொள்கிறார். 1.5 அடிக்கு அவருடைய உருவம் குறைஞ்சு போயிடுச்சாமா. எப்பொழுதுமே அவர் பார்ப்பதற்கும் குழந்தை போல வாயில் அந்த சழுவாய் ஒழுகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட அவர் காட்சி தருவது ரொம்ப ஒரு இதை பார்க்கும்போது ஆட்டிசம் குழந்தைகளினுடைய அந்த தன்மைகள் எப்படி இருக்குமோ அப்படி அவருக்கு அந்த தோற்றம் இருந்திருக்கும். இதுல ஆட்டிசம் குழந்தைகள் அந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளை போய் தரிசனம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பு அல்லது மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதனால இந்த ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கக்கூடிய அவர்களால நீங்க கஷ்டங்களை பெறக்கூடிய அந்த பெற்றோர்கள் முதல்ல இந்த குழந்தை ஆனந்த சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்தூல உடலை நிறைய பேர் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராமா, எதுக்கு நீங்க மறுபடியும் செத்து ஏன் மறுபடியும் வர்றீங்க, சமாதி ஆன பிறகும் எழுந்து மீண்டும் ஏன் வர்றீங்க அப்படின்னு சொல்லி. ஒன்ன மாதிரி 9 ஓட்டைக்குள்ள அடங்குறவன் நான் இல்லடா, நான் 10வது ஓட்டையை கண்டுபிடிச்சு அதன் மூலமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, அதுல கூட எவ்வளவு ஒரு சூட்சுமம் அடங்கி இருக்கு. நவத்துவாரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அவர் அந்த நவத்துவாரங்கள்லாம் எனக்கு வேண்டாம், நான் 10ஆவதா ஒரு பாதையை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, அந்த அளவுக்கு அந்த குழந்தை ஆனந்த சுவாமிகள் அற்புதங்கள் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை ஆனந்தாவின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.